Hi friends, welcome to Samriya channel. நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ரோபோவோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நான் எக்கோவேக்ஸ் டிபாட் Y1 ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ், அதோட காஸ்ட், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இந்த பொருளை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த ரோபோட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட ஃபுல் கண்ட்ரோலும் ஒரு ஆப்ல தான் இருக்கு. ஈகோவேக்ஸ்ன்ற ஒரு ஆப். இதுல ஒரு QR கோட் இருக்கு. அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம இந்த ஈகோவேக்ஸ் ஆப்க்கு போயிட்டோம்னா நம்ம அதுல இருந்து நம்ம இந்த ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அது என்ன சொல்லுதோ அதை பண்ணணும். பண்ணிவிட்டு அப்புறம் ரோபோட்டை சார்ஜில் போடணும். சார்ஜில் போட்டு அது 100% ஆன பிறகு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட ப்ரஷ்ஷையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி மாட்டி வச்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆப் இதுதான். இது உள்ள நம்ம போயாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சு போனோன்னே இது இப்படி தான் இருக்கும். ரோபோட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். அதை போய் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ள போன உடனே அதோட நேவிகேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை மேப் பண்ணிக்கும். ஏன்னா அது கிளீன் பண்ணோம்னா அது கண்டிப்பா மேப் பண்ணும். ஒரு ரூமையே ஒரு 2-3 டிவிஷன் ஆக்கி அது மேப் பண்ணிக்கும். ஸோ நீங்க ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல நீங்க ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் விட்டீங்கன்னா அது வீடு ஃபுல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணிக்கும். மேப் பண்ணிட்டு வீடை நம்மளுக்கு சுத்தமா கிளீன் பண்ணி தந்துடும். இப்போ இதுல ஜோன் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம தனித்தனியா இப்போ எனக்கு ஹால் மட்டும் தான் கிளீன் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இல்ல வேணாம் எனக்கு ரூம் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். இப்போதைக்கு என் ஹாலை பார்ஷியலாக கிளீன் பண்ண தர சொல்லிட்டு நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஹாலை மட்டும் பார்ஷியலாக அது கிளீன் பண்ணி தரோம். ஃபுல் ஹால் இல்லாமல் லிவிங் ரூம் பாதி மட்டும் கிளீன் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் செலக்ட் செலக்ட் பண்ண இடத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது வீடு கிளீனிங் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா குவாய்ட் மோட், அமைதியாக வேலை பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். இது சக்ஷன் லெவல் எப்படி வேணும்ட்டு. இது ஸ்டாண்டர்ட். அப்புறம் ஸ்ட்ராங்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சக்ஷன் பண்ணணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ சக்ஷன் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கீழே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டர்ட்ல போட்டா ஓரளவுக்கு தான் ஓகேவா இருக்கு. ஸ்ட்ராங்ல போட்டா தான் நல்லா வெக்யூம் பண்ணுது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டாண்டர்ட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு லைட்டா தான் இந்த சக்ஷன் ஆப்ரேட் ஆகுது. ஸ்ட்ராங் போட்டிங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட், சின்ன சின்ன மண்ணு கூட ஃபுல்லா எல்லாம் எடுத்துருது. அப்புறம் பேப்பர்ஸ்லாம் கூட ரொம்ப குட்டி குட்டி பேப்பர்ஸ் தான் எடுக்குது. ரொம்ப பெரிய பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம் இதுல இருக்கு. இப்போ நீங்க இந்த மேப்ல கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா அந்த மேப்ல ரோபோ மூவ் ஆகுறது தெரியும். எங்க ரோபோ போகுது வீட்டுல அப்படின்றத பத்தி அது காட்டுது. இன்னும் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ரோபோ உங்ககிட்ட அந்த பேசுற சவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஹை பண்ணிக்கலாம். இது நீங்க வெளியில போறீங்கன்னா டைம் ஸ்கெட்யூல் பண்ணி நீங்க வேலை பார்க்க சொல்லலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் உங்களுக்கு 12:30 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏரியா கிளீனிங்னு இந்த இடம் மட்டும் எனக்கு கிளீன் பண்ணால் போதும் அப்படின்ற ஆர்டரும் அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல எல்லா செட்டிங்ஸும் இன்டெலிஜென்ட் செட்டிங்ஸ்ன்ற இருக்க இடத்துல எல்லாமே கிளிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம். அதாவது எப்படின்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அது திடீர்னு சார்ஜ் போயிடுச்சுன்னா போய் சார்ஜ் போட்டு திரும்பி எந்த இடத்துல விட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும். ஸோ அதெல்லாம் ஆட்டோ ரெஸ்யூம், டூ நாட் டிஸ்டர்ப், சக்ஷன் மோட் மாத்திக்கிறது. அதாவது இப்போ கார்பெட்ல போகும்போது சக்ஷன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா கார்பெட்ல போகும்போது சக்ஷன் லெவல் ஜாஸ்தியா வேணும். ஸோ கார்பெட் மேலே ஏறும் போது அது சக்ஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணி விடணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணி விட்டுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் மை ரோபோட்ன்ற ஆப்ஷன் ஒருவேளை நம்மளோட ரோபோட் கடையில போயிடுச்சு, எங்கேயோ கிடைக்கல தேடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைண்ட் மை ரோபோட் போட்டிங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணலாம் ரோபோட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு.
அண்ட் இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ். இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி மாதிரி இத்தனை நாள் நம்ம கிளீனிங் பண்ணதில் வந்து எங்கே எங்கே எப்படி எப்படி பண்ணியிருக்கோம், எந்தெந்த தடவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கே போட்டு காட்டுற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வர்ச்சுவல் பவுண்டரிஸ் போடணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த இந்த இடம் வரைக்கும் எனக்கு க்ளீன் பண்ணா போதும், நீ இதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாதுன்னு நான் ரோபோட்க்கு கமெண்ட் கொடுக்குறேன்னா அந்த பவுண்டரிக்குள்ளே போய் வச்சுட்டு வர்ச்சுவல் பவுண்டரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் எனக்கு வரும், அதை வந்து நான் ஆப்ரேட் பண்ணி அந்த எந்த இடத்துல க்ளீன் பண்ணுமோ அந்த இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு லைன் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கூட லைன் போட்டு பவுண்டரிஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்த தாண்டி நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா, எதுனா பிஸ்கெட் எதுனா இறஞ்சிருச்சு அந்த இடத்துல கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு அந்த சின்ன ஸ்பேஸ் கிளீன் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஹால் மட்டும் கிளீன் பண்ண சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து முடிஞ்சு இப்போ வந்து நான் டஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ டஸ்ட் வந்து எனக்கு கலெக்ட் ஆச்சு. ஜெனரலா வெக்யூம் கிளீனர்ஸ்ல வந்து பேக் இருக்கும். இதுல வந்து பேக் இல்லாம வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம தண்ணி போட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம் போல இருக்கு. மேல இருக்கிற அந்த ஸ்பாஞ்சையும் வெண்ட் மாதிரி இருக்கிற அந்த ஷீட்டையும் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து தண்ணி போட்டு கழுவிக்கலாம். இப்போ நான் திரும்பவும் இது யூஸ் பண்ண போறதுனால நான் வாட்டர் வந்து இப்போதைக்கு போடல. ஏன்னா நம்ம தண்ணி போட்டோம்னா அதை ஆற விட்டுட்டு தான் திரும்பி அசம்பிள் பண்ணணும். அதனால நான் திரும்பி வந்து எடுத்ததெல்லாம் கழட்டினதெல்லாம் மாட்டிட்டு டஸ்ட்டை மட்டும் எடுத்து கொட்டிக்கிட்டேன். எப்பவுமே ஒரு பேப்பர் விரிச்சு பண்ணுங்க, இல்லைன்னா வந்து உங்க இடமே ஃபுல்லா அழுக்காயிடும். இப்போ வந்து நான் ஸ்வீப் பண்ணியாச்சு, இப்போ மாப் பண்ண போறேன். ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம பண்ணலாம், ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங் ரெண்டும் சேர்த்து பண்ணலாம். ஆனா எனக்கு டெமோக்கு வந்து டெக்னீஷியன் என்ன சொன்னாருன்னா, நம்ம சேர்த்து பண்ணோம்னா அதோட லைஃப் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ ஸ்வீப் எப்பவுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிளீனிங்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ப்ரஷ். இப்போ நான் ரிமூவ் பண்றேன் பார்த்தீங்களா, இந்த நடுவில் இருக்கிற ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இதுலதான் வந்து இந்த முடியெல்லாம் கலெக்ட் ஆயிருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த முடியெல்லாம் கலெக்ட் ஆயிருக்கும். எங்க வீட்டில் வேற கேட் இருக்கு, அதனால அந்த கேட்டோட ஹேர்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த முடி நூல் அதெல்லாம் அதில் சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த இடத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கணும். இந்த இடத்துலலாம் நம்ம தண்ணி போட்டுறக்கூடாது. அந்த பாக்ஸ்ல மட்டும் அந்த கழட்டணும் இல்லையா, அந்த பாக்ஸ்ல மட்டும்தான் நம்ம தண்ணி போட்டு கிளீன் பண்ணலாம். மிச்சம் எதுலையுமே வந்து நம்ம தண்ணி போடக்கூடாது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 4 சென்சார் இருக்கும். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ற அந்த பிளேஸும் இருக்கும். அந்த இடம்லாம் கிளீனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க, அதான் அது நல்ல சென்சார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி உள்ள போட்டுறணும். ஒரு பாட்டில் நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியாக தான் இருக்கணும். எந்த சால்ட் வாட்டர் டேப் வாட்டர்லாம் இருக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்றணும். இதில் எந்த லோஷன்ஸும் ஊற்றக்கூடாது, எந்த லிக்விட்ஸும் நம்ம ஊற்றக்கூடாது. ஊற்றுனா வந்து மெஷின் கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. இதுக்கான லிக்விட் வந்து இன்னும் நம்மளோட ஊரில் வந்து லான்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெறும் பிளெயின் வாட்டர் போட்டு தான் வந்து நம்ம மாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நடுவில் வந்து சில பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ கிளீன் பண்ணும் போது ரோபோக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து நடுவில் எந்த விதமான பொருளும் இருக்கக்கூடாது. ஆனா எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இது என்னோட டாட்டர் ரூம், அவ வந்து ஃபுல்லா டாய்ஸா வச்சிருப்பா. ஸோ அந்த இடத்த நான் எங்களால் கிளீன் பண்ணோம்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால பரவாயில்ல, சைட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம அப்படி கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஸோ அந்த இடத்த அது பார்த்து கிளீன் பண்ணிக்குது. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா பசங்க வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கீழே வந்து கொஞ்சம் ஃபெவிகால்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழுத்தமான கரையெல்லாம் வந்து இந்த மாப் எடுக்க மாட்டேங்குது. அவங்க வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணி போட்ட அந்த பாருங்க அந்த ஃபெவிகால்ல ஒட்டின பேப்பர்ஸை கூட அதால எடுக்க முடியல. ஸோ அழுத்தமான கரைகளை வந்து இந்த ரோபோட்டால எடுக்க முடியல. பட் தூசு மண் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா அள்ளி எடுத்துடுது. காலில் நரன்னு கஷ்டப்படுற அந்த விஷயம்லாம் இல்லை. ஸோ உங்க வீட்டில் நிறைய தூசி வரும் அப்படின்னா இந்த ரோபோ வந்து கண்டிப்பா ரெக்கமெண்டட். இப்போ பாருங்க, இப்போ இந்த சம்டைம்ஸ் என்ன பண்ணுது, அந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ்ஷே வந்து சில டஸ்ட்டை தள்ளி விட்டு இந்த வேக்யூம் வந்து ஒழுங்கா சக் பண்ணாம போயிடுது. ஸோ அந்த மாதிரியும் சிலது நடக்குது. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஒரு 70% பாத்தீங்கன்னா நல்ல கிளீனிங்கே கொடுக்குது. நம்ம கையில பண்றதை விட ரொம்ப நீட்டாவே கிளீன் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி அழுத்தமான கரைகளை தான் அதால எடுக்க முடியல. மற்றபடி உடனே கொட்டின ஒரு விஷயமா இருந்தா அது நல்லா கிளீன் பண்ணிது. உடனே கொட்டின ஒரு காஃபி இல்லை உடனே கொட்டின ஒரு ஜூஸ்னா வந்துட்டு அது உடனே நீட்டா கிளீன் பண்ணி தந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மாம்பழம் அரிஞ்ச இடம் அது, அந்த இடத்த பாத்தீங்கன்னா இப்போதான் அரிஞ்சிட்டு போனதுனால அதுல இருந்து அந்த சின்ன சின்ன டிராப்ஸ் எல்லாம் விழுந்ததெல்லாம் கிளீன் பண்ணிடுச்சு அழகா.
ஸோ நம்ம கொஞ்ச நேரம் விட்டு கரையாயிடுச்சுன்னா அதை க்ளீன் பண்றது கஷ்டம். இதால அது க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கரை இருக்கிற இடங்கள்ல அதால க்ளீன் பண்ண முடியல. இதுதான் அந்த க்ளீன் பண்ண இடம். க்ளீன் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கரை தெரியுது பாத்தீங்களா, இது கொஞ்சம் வந்து அழுத்தமான கரை, அது போகல. ஸோ இப்படிதான் வந்து மாப் போடுது. தண்ணி போட்டு துடைக்குது, ஆனா அடுத்த நிமிஷமே காஞ்சிருது. ஸோ ரொம்ப குறைவான தண்ணி தான் எடுக்குது. நம்ம வந்து ஒரு பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. கிச்சன்ல வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிச்சன் வந்து எவ்வளோ அழுக்காகிற இடம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு அந்த இடத்த நிமிஷத்துல நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருது கஷ்டமே இல்லாம. க்ளீன் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த பாக்ஸ் எடுத்து தண்ணி ஏதாவது மிச்சம் இருந்தா அதை கொட்டிடுங்க. அது இல்லாம வந்துட்டு அந்த துணியையும் உடனே அலசி வச்சிருங்க. இதை வாஷிங் மிஷின்ல கூட போடலான்னு சொன்னாங்க, ஆனா நான் வந்து கையிலேயே தான் அலசிட்டு இருக்கேன். அப்புறம் மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த டஸ்டையும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வெண்ட்டையும் அந்த ஸ்பாஞ்சையும் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி போட்டு நம்ம க்ளீன் பண்ண போறோம். ஸோ தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி ஆற வச்ச பிறகு நீங்க மெஷின்ல மாட்டுங்க. அதுக்கு முன்னாடி மாட்டாதீங்க, அது நாட் அட்வைசபிள். இதுதான் எங்களோட கிளீன் பண்ண ஹவுஸ். நல்லா நீட்டா இருக்குல்ல. அமேசான்ல இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட 30,000க்கு பார்த்தேன். ஆனா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், சம்மர் சேல், அப்புறம் கார்டு டிஸ்கவுண்ட் இதெல்லாம் போக 27,500க்கு நாங்க வாங்கினோம். ஃபுல் சார்ஜ் ஆக 5 hours ஆகுது. எங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி மாப் பண்றதுக்கு ஒரு 90 minutes ஆகுது. அட்வான்டேஜ்னு சொன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க வேற எதனா விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். மெய்டெல்லாம் வச்சா கூட நீங்க மெய்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லை, நீங்க வந்து இந்த மெஷினை எந்த டைமுக்கு வேணுமோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்க இஷ்டத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாத்த விட கிளீனிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா இதுக்கு வந்து வழியில எந்த ஒரு சின்ன பொருளும் இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ வீடு ஃபுல்லா நீட்டா எடுத்து வச்ச பிறகுதான் நீங்க இதை ஆனே பண்ணணும். மற்றபடி கார்னர்ஸ் எடுக்க மாட்டேங்குது, அடர்த்தியான கரைகளை வந்து எடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும். மற்றபடி வீடை கடைசியா எண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்லா அயன் பண்ணி வச்ச மாதிரி வீடு ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கு. இதோட மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 2 years கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த கீழே இருக்கிற அந்த பிரஷ் வாங்க வேண்டியிருக்கும். அப்புறம் உள்ள போட வேண்டிய அந்த குஷன் அண்ட் அந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஃபில்டர் மாற்ற வேண்டியிருக்கும். உள்ள வந்து அந்த தண்ணி ஃபில்டர் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,500 கிட்ட வந்து அந்த கிட் ஃபுல்லா வரும்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி எனக்கு தெரியல, இப்பதான் நாங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசானவங்க, வேலைக்கு போறவங்க, இவங்களுக்குலாம் இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இதோட சார்ஜிங் பத்தி பாத்தீங்கன்னா இதுவே வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதோட சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போயிடுது. ஸோ நீங்க எப்பவுமே வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷனை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது சிக்னல் பார்த்து அதுவே போய் சார்ஜ் பண்ண உட்காந்துரும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க கேட்டுக்கும் இந்த ரோபோட்டுக்கு தான் பெரிய சண்டை. அது பின்னாடியே தான் அதை ஆன் பண்ணி விட்டா எங்க கேட் வந்து அந்த ரோபோ பின்னாடியே தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னியா போயிட்டு இருக்கு எங்க வீட்டுல. ஸோ இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம், டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு வந்து நேரம் பத்தலை, இந்த வீட்டு வேலை செஞ்சு எனக்கு நேரம் பத்தலை அப்படி சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ வீட்டு வேலையை தவிர நான் மிச்ச வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை வாங்கலாம். அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு. ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் இதை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வர்ச்சுவல் டெமோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து எங்களுக்கு டெக்னீஷியன் நேரில் வந்து ஒரு டெமோ கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் டெமோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jamima. Take care.